அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் நினச்சி நிறையா பேர் கவலையாகவும் பயத்தோடனும் இருப்பீங்க. செவ்வாய் தோஷத்தை நினச்சி கவலையும் பயமும் தேவையில்லை. செவ்வாய் தோஷம் என்பது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதிதானே தவிர எந்த ஒரு தீய விதிகளும் வழிகளும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் எனப்படும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது குடும்ப தோஷத்தை உண்டாக்கும். 4ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் அது கலஸ்தர தோஷத்தை உண்டாக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது மாங்கல்ய தோஷத்தை உண்டாக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் விரய பாதிப்பை உண்டாக்கும். இவ்வாறு செவ்வாய் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து அதனுடைய பாதிப்புகள் மாறும். இதில் செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்கு உச்சம் பெற்ற சுபகிரகங்கள் பார்வைப்பட்டாலோ அல்லது குருவோட பார்வைப்பட்டாலோ அந்த கிரக தோஷ நிவர்த்தி ஆகிவிடும். அதாவது செவ்வாய் தோஷமானது தோஷ நிவர்த்தி ஆகிவிடும். இதுபோன்று செவ்வாய் நம் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து நாம் செவ்வாய் தோஷத்தின் பலன் அறியலாம். இதில் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பலவான செவ்வாய் என்பதால் நாம் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. மீண்டும் வேறொரு ஜோதிட தலைப்பு, வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.